பிடிஎஸ்னா அனுமதிங்களா வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒருத்தவங்க ரொம்ப சேடாக சோகமாக கவலையாக என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்காகவே இந்த வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் வந்துருச்சு. ஸோ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரோ பிடிஎஸ்லாம் எங்கே இருக்காங்க, நம்ம எங்கே இருக்கோம், நம்மளாலாம் பிடிஎஸ்ட்டை போய் பேச முடியுமா, ஃபஸ்ட்டு பிடிஎஸ் நம்மளை பிடிக்குமா, அதை விட பிடிஎஸ் நம்ம இருக்கோன்னு ஃபஸ்ட்டு தெரியுமா, அண்ட் இதெல்லாம் தாண்டி என் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறா தெரியுமா ப்ரோ, அவள் பிடிஎஸ்ஸாக லவ் பண்ணுறாங்களாம், அவங்களாம் நம்மளை மேரேஜ் பண்ணுவாங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ சோகமாக சொல்கிறாங்க, ஏன் நெகட்டிவாக இருக்கான்னு சொல்லிட்டு யோசித்தேன். பட் இதுக்கு ஒரு பதில் கொடுத்தாகணுமே, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உண்மையாக உங்களுக்கு தோணுதா கிம் தைங் கேன் மேரேஜ் இண்டியன்ஸ் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றதை மறக்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பட் நான் ஒரு செக்கப், ஒரு அனலைஸ், பிடிஎஸ் மாதிரி நானும் ஒரு ஸ்பை ஆகி டிடெக்டிவ் ஆகி நிறைய விஷயங்களை யோசித்து பார்த்தேன், நிறைய விஷயங்கள் தேடி பார்த்தேன், சில பல விஷயங்கள் கிடச்சிச்சு. ஸோ அதை கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது, பிடிஎஸ் வில் மேரிட் இண்டியன் ஆர் நாட் மறக்காமல் சொல்லுங்கள். பட் என் சைட்லேருந்து எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அண்ட் பிடிஎஸ் பற்றியும் நிறையா பாசிட்டிவான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுட்டே வச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்களும் பாசிட்டிவான லவ்வாக காட்டுறாங்கல்ல லைக் எழுத்திட்டு உங்கள் பாசிட்டிவான வேர்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க. வாங்க அப்படியே அமேசிங்கான வீடியோக்குள்ளே போவோம். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், நிறையா பேர் உங்கள்ட்ட என்ன சொல்லியிருப்பாங்க, பாரு என்ன இப்போயே டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டு இருக்கு, நீலாம் எக்ஸாமில் பாஸ் ஆக போயிருன்னு சொல்லியிருப்பாங்க. பட் எக்ஸாமில் பாஸ் ஆகி நீங்கள் அடுத்த கிளாஸுக்கு போய் இப்போ வேறு லெவலில் இருந்துகிட்டு இருப்பீங்க. ஸோ அது எக்ஸாம் அது வேறு இது வேறுன்னு நினச்சிங்கன்னா சரி சிம்பிளாக சொல்கிறேன். பிடிஎஸ் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அது கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ரிமைண்ட் பண்ணுங்கள், பிடிஎஸ் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, கையை விட்டு என்ற அளவுக்கு தான் இருந்திருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ க்ரோத் ப்ரோ, அது லவ் ப்ரோ, அவங்க பண்ண மோட்டிவேஷனால் ஆகிட்டாங்க ப்ரோ, அது எங்கே லவ் ப்ரோ அப்படின்னாலும் சரி. இன்னொரு பாயிண்ட்டுக்கு வரேன், பிடிஎஸ் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை இந்தியன் சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு போயிருக்காங்க நீங்களே சொல்லுங்கள், என்ன முடியல. பட் இப்போ யோசிச்சு பாருங்கள், எத்தனை இந்தியன் ஃபுட்ஸை டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, எத்தனை இந்தியன் ஹோட்டல்ஸ்க்கு போயிருக்காங்க, எத்தனை இந்தியன்ஸை அவங்க சாங்கில் நடிக்க வச்சுருக்காங்க, அண்ட் எத்தனை தடவை ஐ லவ் இந்தியா, ஐ வாண்ட் டு கம் இந்தியா அப்படின்னு சொல்லி எத்தனை தடவை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி மறக்காம நீங்களே சொல்லி யோசிச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கே ப்ரூஃப் ஆகிடும் இந்தியா மேலே பிடிஎஸ்க்கு எவ்வளோ பெரிய க்ரேஸ் இருக்குது, எவ்வளோ பெரிய க்ரேஸ் வளர்ந்துக்கிட்டே வந்துட்டுருக்குன்ட்டு. ஸோ சிம்பிளாக சொல்கிறேன்னா, இதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கொரியாவில் கை விட்டு என்ற அளவுக்கு தான் இந்தியன்ஸ் கொரியாவுக்கு போயிட்டு இருப்பாங்க. பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஏற்ற வீட்டுக்கு போயிட்டு இருக்க மாதிரி இந்தியாவிலேருந்து கொரியாவுக்கு நிறையா பேர் போயிட்டுருக்காங்க, கொரியாவில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அண்ட் கொரியாவில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கொரியன் பையனை மேரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இந்தியன்ஸ். ஸோ அந்த வகையில் ஏதோ ஒரு கொரியன் பையனை பண்ணுறோன்னா கண்டிப்பாக பிடிஎஸ்ஸாக பண்ணாமல் இருக்க முடியும். நம்மளால சொல்ல ஏதோ ஒரு கொரியன் பொண்ணு வச்சுக்கோங்க இந்தியனை மேரேஜ் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேருந்து அங்கே போய் ஒர்க் பண்ணுறப்ப தப்பித்தனி ஒரு ஃபார்ச்சூன், ஒரு மிஸ்ட்ரி, லவ் அது ஒரு மேஜிக்கலான விஷயம். யூனிவர்ஸ் ஜஸ்ட் நம்ம நம்பி நம்ம லவ், ட்ரஸ்ட்டு, ஃபேத்தை மட்டும் இருந்துச்சுன்னா அந்த யூனிவர்ஸை நம்மளை சேர்த்து வைக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வச்சுக்கோங்களேன், மேக்ஸ்வெல்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ரேலியாவோட ஒன் ஆஃப் த பெரிய லெஜண்ட் பிளேயரு. அவர் ஜஸ்ட்டு ஒரு இந்தியன் சென்னை பொண்ணை கல்யாணம் பண்ணலையா. ஸோ இதுக்கு இப்போ அந்த பின்னாடி அந்த பொண்ணு யோசிச்சு தான் நடந்திருக்குமா, இப்போ நடக்கலை. ஸோ அதே மாதிரி தான் எவ்ரி திங் இஸ் பாசிபிள், ஜஸ்ட் ஒரு ஹோப் அண்ட் ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் இந்த யூனிவர்ஸை சேர்த்து வைக்கும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ ஜிமின் சொன்னாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரிஸ், அதாவது மற்ற ஊர் பொண்ணுங்க, ஃபாரின் பொண்ணுலாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாட்டாங்கல்ல, அவங்க சொந்த ஊர் கொரியாவை தானே பண்ணுவாங்க, ஏன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊரே எடுத்துக்கோங்க, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்கள் இப்படி தான் இருக்கணும் அண்ட் ஃபேமிலி கூட தான் மேட்ச் பண்ணணுன்னாங்க, லவ் மேரேஜ்லாம் கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ எப்படி போயிட்டு உங்களுக்கே தெரியும். அண்ட் அதே மாதிரி தான் ஜிமினும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வரைக்கும் அவங்க ஃபேமிலியில் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிமின் ஓப்பன் மைண்டடாக இருக்கார். ஸோ அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, எனக்கு கொரியன் பொண்ணு தான் கல்யாணம் பண்ண கிடையாது, ஃபாரின் பொண்ணையும் கல்யாணம் பண்ணலாம். ஸோ ஃபாரின் சொல்லப்போ இந்தியாவை சேர்க்காமல் இருக்காதிங்க, அதில் ஃபாரின்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்தியாவும் சேர்ந்து தான் வரும். பட் அவர் வைக்கிற ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, அந்த பொண்ணு கொரியன் பேச தெரிஞ்சிருக்கணும், எந்த ஊர் பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் கொரியன் கண்டிப்பாக பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை உங்களை மேரேஜ் பண்ணலாம், மேபி கொரியன் பேசாதான் ஒரே குறையாக இருக்குமே தவிர மற்றபடி எந்த குறையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. இதுதான் அவர் சொன்ன ஒரே ஒரு மேக்ஸிமம் கண்டிஷன். ஸோ ஜிமினை பற்றி மட்டும் ஏன் பேசுகிறேன்னா, அந்த பொண்ணு ஜிமினை பற்றி மட்டும் தான் பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் ஜிமினை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஜிமின் ஃபாரினராக மேரேஜ் பண்ணுவார், ஓப்பன் மைண்டட் தான். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு கொரியன் தெரிஞ்சிருந்தால் போதும். அண்ட் உங்களுக்கு ஒரு சின்ன கெமிஸ்ட்ரி க்ரியேட் ஆகணும் ஃப்யூச்சரில், மேபி அந்த லக்கிகள் நீங்கள் தான் வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. இதே மாதிரி அதாவது பிடிஎஸ் பர்சனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேர் ஐஎல் டைப் கேட்டுருக்கீங்க. ஐஎல் டைப் பற்றி போகிறது பெரிய விஷயம் கிடையாது, பட் மிலிட்ரியில் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இல்லை, வெளியில் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதை பற்றி ஸ்பெஷலாக போகிறேன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு விடைபெறேன். எத்தனை பேர் இனிமேல் பாசிட்டிவாக யோசிக்க போகிறீங்க, அந்த நெகட்டிவிட்டின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இல்லை இன்னமும் நெகட்டிவாக இருப்பேன்னா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்கள்கிட்ட கொடுத்து விடைபெறுவா தான். ஆஜி லவ் யூ ஆல், டாட்டா, பை பை.